ஸோ அதுதான் வந்து வீட்டோட ரோடு. ஸோ இப்படி போனால் வந்துட்டு ரோடு, இந்த பக்கம் வந்துடலாம். ஸோ அதிலேருந்து இப்படியே வரலாம். இந்த பக்கம் கார்டனிங், இந்த பக்கம் கார்டன் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து மேற்கு. ஸோ இது வந்து மேற்கு, கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இது தெற்கு, இது வந்து கிழக்கு. ஸோ சூரியன் இங்கே இருக்கான். ஸோ இது வந்து கிழக்கு. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் புது வீடு இருக்குது, இந்த பக்கம் தான் நம்ம இப்போ இருக்கிற வீடு இருக்குது. இந்த வீட்டோட ஹோம் டூர் தான் வந்துட்டு காமிக்க போகிறேன். ஸோ வீட்டை சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டை சுற்றி பார்த்துடலாம். புரியலைல்ல? வீட்டுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி வீட்டு சரௌண்டிங்கை சுற்றி பார்த்துடலாம். இதுவா? ஸோ இங்கே வந்துட்டு முத்தம், இது ஃபுல்லாகவே வந்துட்டு முற்றம்னு சொல்லுவோம்ல அது. அப்புறம் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்பேஸ்னால் இந்த சேரு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா நிழல் வந்துடும். அப்புறம் பாய் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே விரிச்சிடுவேன். விரித்து அதில் உட்கார்றது, இதில் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் மேக்ஸிமம் டைம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த சைடு கொஞ்சம் ஸ்பேஸ் உண்டு. இந்த இது கட்டியிருக்கோம்ல, இது எல்லாமே வந்துட்டு நம்மளோடது தான். இது கார்டனிங். அப்புறம் இங்கே சுற்றிலும் மரம் உண்டு. அதுக்கப்புறம் இது கோழிக்குன்னு இருக்கக்கூடிய கூண்டு. இது ரெஸ்ட் ரூம், அது வேஸ்ட் ரூம். அப்புறம் இங்கே தான் துணியெல்லாம் காயப்படுவோம். இது இப்போ இந்த மலைக்கு புல்லாக முளைச்சிட்ருக்கு. ஸோ இது வந்து ஸோ அந்த சைடு இந்த இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அது பின்னாடி வந்து கார்டனிங் லிஸ்ட்டில் வரும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வீட்டு என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். வீட்டு என்ட்ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ வீடு வந்து பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்குது. முன்னாடி வந்து ஓலை போட்டிருந்தது. இப்போ வந்து இது கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது, மலைச்சாரல் விழும். ஸோ இப்படி தான் வந்து இருக்குது. இப்படி இருக்கா? இதில் இப்படி போயிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்தோன்னா நமக்கு கிச்சன். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து இந்த இடத்துல வந்து பாத்திரம் கழுவுறது, இங்கே தண்ணி வரும், இங்கே வந்து துணி துவைக்கிறது, குளிக்கிறது எல்லாமே. அப்புறம் அங்கே அந்த பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. சரிங்களா? சரி, ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து மரம், ஒரு மாதுளை மரம் இருக்குது. ஸோ இங்கே வந்து சுற்றி அடைச்சிருக்கும். சுற்றிலும் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது அதுக்கப்புறம் இப்படி வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு. ஸோ அதுக்கு மேலே இதில் அந்த சர்ப்பு அப்புறம் அந்த மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. இது அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது இங்கே இருக்குது. கிச்சனுக்கு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திறனை உண்டு. இந்த திறனையில் வாட்டர் கேனு, அப்புறம் வந்து மணி பிளான்ட்டு, அப்புறம் அரிசி வைக்கிற டப்பா, அப்புறம் இந்த மிக்ஸி, அதுக்கப்புறம் பண்ட டப்பா, இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். நான் ஒர்க் ஏதாவது பார்க்க போகிறேன், காய் ஏதாவது கட் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த தண்ணியில் தான் இருந்துட்டேன். ஸோ இந்த கட்டிலில் தான் ஃபுல்லாகவே வந்து கிச்சனுக்கு உண்டான அந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வச்சுருப்பேன். லைக் பிளேட் அந்த சைடில் இருக்குது, பாத்திரம், கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இதுலேயே தான் இருக்கும். இதிலேருந்து அப்படியே வந்துட்டு நம்ம இந்த பக்கம் திரும்பினோம் அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு நம்ம அடுப்பு இருக்குது. இது ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே விலாகில் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு கல் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ரெண்டில். கிச்சன் வந்து ரொம்ப குட்டி தான். ஸோ இதில் பெருசாக காட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, சுற்றி இப்படி அடைச்சிருப்போம், அவ்வளோதான். சிம்பிளாக இப்படி தான் வந்துட்டு இருக்கும். தான் கிச்சன். நிறைய விலாகில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருப்பிங்க ஹோம் டூர் வந்து இது ஃப்ரெண்டு வீட்டுக்கு முன்னாடி, இது முற்றம். புது வீடு கட்டிகிட்ருக்கோம். இந்த சைடு வந்து கிழக்கு பக்கம், இது மேற்கு. அந்த சைடெலாம் கார்டன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பக்கம் வந்துட்டு துணி துவைக்கிறது, அது தெரியும். ஸோ இங்கே வந்து கிச்சன், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது வீட்டுக்கு முன்னாடி பார்க்கும்போது வியூ வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இப்போது செப்பல்லாம் நாங்கள் தனியாக எங்கேனா வைக்கணும் அப்படிலாம் இங்கே சும்மா இங்கே தான் போட்டிருப்போம். ஸோ தென்னையிலேருந்து படி இந்த கோலங்கள் எல்லாமே முன்னாடியே, நான் வர்றதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கதவு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக அழகாக இருக்கும். வீடு வியூ வந்து இப்படி தான் கூரை மாதிரி அந்த ஷேப்பில் தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம உள்ளே போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி நான் இருக்கிற இடம் எனக்கு வந்து கோவில் மாதிரி. ஓகேவா? ஸோ இது கலாய்க்கிறது, இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல வேணாம், சொல்லிக்கிறேன்.
இப்போது உள்ளே வந்துட்டு நம்ம போய்க்கலாம். போன உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த ஒரு ரூம் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொழுந்தனாருக்கு, ஹஸ்பண்டோட தம்பிக்கு. ஸோ இந்த இப்படி இருக்குது இல்லையா, இதில் வந்து இந்த பக்கம் ஹஸ்பண்டோட தம்பி இருந்துப்பாங்க, அந்த பக்கம் நாங்கள் இருந்துப்போம். சரியா? ஸோ இந்த ரூம்குள்ளே போனோடனே இங்கே ஒரு ஃபேன் இருக்குதா, கீழே இங்கே உள்ளுக்கெல்லாம் கோலம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இங்கே ஃபேன் இருக்கும், இங்கே வந்து ஒரு சுவிட்சு போட்டிருக்கு, அவ்வளோதான். இங்கே ஒரு பீரோ, இங்கே அவர் படுக்கக்கூடிய பெட்டு, இங்கே சும்மா அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குது, அவ்வளோதான். இந்த பக்கம் எதுவும் இருக்காது. இங்கே அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஒரு குட்டி விண்டோ, அகைன் ப்ளக்கு, இதில் எல்லாமே அவரோட திங்ஸ் எல்லாமே இருக்கும். இது ஓல்டு டிவி. இந்த இது எல்லாமே ரேக்கு, நம்ம வாங்கினது. ஒரு ரேக் மாட்டி உள்ளே வச்சுருக்கோம், ஒரு ரேக் அப்படியே இருக்கு, மாட்டணும். ஸோ இப்போது இதில் வந்து பீரோல், இந்த பக்கம் கட்டில், இங்கே அவரோடது. இந்த இது ஸ்க்ரீனை வந்துட்டு நம்ம இப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் நம்ம ரூம் போகிறதுக்கு உண்டான கதவு இங்கே இருக்கும். இது வந்து இந்த பழங்காலத்து கதவு பார்த்துருக்கீங்களா? இதுக்கு மேலே நம்ம இப்படி ஏறி நின்றுப்போம். இப்படி ஏறி நின்றுட்டு இதை பிடிச்சிட்டு இப்படி ஜொயின்னு போவோம். ஞாபகம் இருக்கா? விளாண்டுருக்கீங்களா அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்மளோட பூஜை அறை. ஸோ இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பெரிய விளக்கு, குட்டி விளக்கு எல்லாமே அங்கங்கே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு பூஜை அறை. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சம் பூஜை அறை திங்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே மேக்ஸிமம் என்னோடய திங்ஸ் எதுவுமே இருக்காது, மாமியாரோடது, இங்கே உள்ளவங்களோடது தான் இருக்கும். ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரூம் இருக்கும். இங்கே செல்ஃப் அந்த மாதிரி இருக்கும். இங்கே ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மடித்து போட்டிருப்பேன். அப்புறம் இங்கே அந்த ரேக் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஸ்பேஸ் இல்லாததுனால அந்தந்த பாக்ஸ், அதுக்குள்ளே வந்து பாட்டில்ஸில் இருக்கும். இது ஃபேன் வாங்கினது, இதுக்குள்ளே சோப்பு இருக்குது, இது ஆயில். அப்புறம் கீழே பெட்டுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சோப்ஸு, ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பேன். ரா இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி இருக்கும், நான் காட்டுறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு சோப்பு மோல்டு எல்லாமே இருக்கும். இது வந்து பெட் என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, நான் இப்போ தான் அதுலேருந்து எந்திரிச்சேன். இவ்வளோ பெரிய பெட்டில் எங்கே அவ இதோ என்னடி மயில், நீ பாருங்க தூங்குறாத. இவளுக்கு பாருங்களேன் என்ன ஒரு கொண்டாட்டம். சோ எறும்பு துறப்போ, தூங்கு. ஸோ இங்கே வந்து பெட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு குட்டி கிளார் அடிக்குது, இங்கே ஒரு குட்டி விண்டோ, இங்கேருந்து பார்த்தா கார்டன் தெரியும். ஸோ அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒரு ப்ளக் இருக்கா, இது பக்கத்துலேயே பெட்டு. அப்புறம் இங்கே ஒரு எங்களோட ஃபோட்டோ, ஃபேன் வந்து கரெக்டாக பெட்டுக்கு நேர் ஒன்று இருக்கும். இங்கே ஒரு விண்டோ, அந்த பக்கம் தான் கிச்சன். ஸோ காமிச்சிருப்பேன்ல அது, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது விண்டோ, சாரி இது டோரு, அந்த ரூம்லேருந்து வர்றதுக்கு உண்டான டோரு. இங்கேருந்து வந்தோன்னா செல்ஃப் அப்படியே இருக்கும். மேலே வந்து எங்கள் மாமியாரோட திங்ஸ் அவங்கெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருக்கிறது அது அப்படியே இருக்குது. இந்த சூட்கேஸ் எல்லாமே அவங்களது. இதில் வந்து நம்மளோட பிராண்ட் நலங்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது எல்லாமே என்னன்னே தெரியாது எனக்கு, அது எங்கே இருக்குது. இது வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ரம்ஜான் பண்டிகை எப்போ கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த செட்டு. ஸோ இந்த செட்டு அது இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளெல்லாம் வந்து இந்த ஓல்டு பெட்டி இருக்கும்ல, தகரப்பெட்டி, அந்த இது எல்லாமே அவங்களோட திங்ஸ், அதனால் அப்படியே மூடி போட்டு வச்சுருக்கேன். இங்கெல்லாம் பெட்ஷீட்டு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அப்படியே மடித்து வச்சுருக்கேன். கீழே என்னோடய ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு உண்டான கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து இங்கே வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதில் கொஞ்சம் நிறைய இருந்தது, அதை எல்லாமே கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இங்கே வந்து காஸ்டிக் சோடா அந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்கிறதுல வந்து இது நான் சொன்னேன்ல நிறைய விலாக்லலாம் என் ஹஸ்பண்டோட உண்டியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டு போகும்போது பூட்டோட சாவி காணோம். ஸோ அப்போ உடச்சது தான். ஆனால் மனுஷர் வந்து நல்லா சேவ் பண்ணார். எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு தெரியாது, 1000 கிட்டே இருந்தது, அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இதுக்கு மேலே அவரோட கிளாஸு, அப்புறம் அந்த ஒரு சில திங்ஸ், அவரோட கர்ச்சீஃப் எல்லாம் இருக்குது. இது ஃபுல்லாகவே அவரோட அந்த பில் இது. ஸோ நான் இதை தொடவே மாட்டேன், க்ளீன் பண்ணனாலும் அவர் எடுத்து போட்டால் தான் உண்டு. அப்புறம் இது யாரும் பார்த்து தப்பாக நினச்சிக்க வேணாம், நம்ம ரெட் ஒயின் ஜெல்லு ரெடி பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கிறது. ஆல்மோஸ்ட் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஷர்ட்ஸு கொஞ்சம் இருக்கும், அயர்ன் பண்ணி கொடுத்து வாங்கி வச்ச ஷர்ட்ஸ் இங்கே தான் இருக்கும். அப்புறம் வந்து இங்கே ஃபுல்லாகவே என்னோடய ஏரியா. இந்த கபோர்டில் பாதி அவருக்கு, பாதி எனக்கு.
இதில் வந்து சும்மா பிளான்னு ஏதாவது இருக்கும். இது ப்ரெக்னென்சி செக் பண்ண அந்த கிட்டு அது எல்லாமே அப்படியே மெமரிஸ்க்காக வச்சுருக்கேன். அப்புறம் இது அவர் ஃபோன் வாங்கினது, இதுக்குள்ளே கொஞ்சம் என்னோடய திங்ஸ் தான் இருக்கும். இது நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அப்புறம் இது என்னோடய பேகு. அப்புறம் நான் நிறைய இதில் சொல்லியிருப்பேன் இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் தூர போட மாட்டேன், அது வச்சுப்பேன் ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு. நான் அந்த மாதிரி இது சேர்த்து வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் காயின்ஸு அந்த மாதிரி இதில் வந்து போட்டு வச்சுப்பேன். அப்புறம் இது வந்து என்னோடய கிளாஸ். இதுக்குள்ளே பொட்டுமே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய கிளாஸ். ஸோ இது வந்து 4000 கிட்ட ஒர்த்ஃபுல்லானது. இது Oriflameல எனக்கு கிஃப்டாக கொடுத்த ஒரு இது. ஸோ இது வந்து இங்கே இருக்குது. அப்புறம் இதில் வந்து சும்மா கொஞ்சம் என் ஹஸ்பண்டோடது ஏதோ போட்டு வச்சுருக்காரு போல். இங்கேயும் என்னோடய திங்ஸ் கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இயரிங்ஸ் அது எல்லாமே இதுக்குள்ளே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த கபோர்டில் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அப்புறம் இதோட லாக் பார்த்திங்களா, இந்த மாதிரி லாக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து போடுற ஒரு லாக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி டோரு இப்போ பார்த்துருப்பீங்க. மேலே உள்ளதெல்லாம் அவங்களோட திங்ஸு, இங்கே எங்களோடது, கீழே ட்ரெஸ்ஸஸ்ஸு, இங்கே இங்கெல்லாம் எம்டியாக எதுவும் இருக்காது. அப்புறம் இது அவங்களோட தான். இது தான் நான் சொன்னேன்ல நம்மளோட ட்ரைபேடுன்னு சொல்லிட்டு. ஸோ அது இதுதான் அது. நல்லா ஹைட்டாகவே வரும். அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாமே ஹைட்டாகவே வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது எல்லாமே இங்கே ட்ரெஸ்ஸு போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டூடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரேக்கு தான். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டிஸ்டில் வாட்டரு, அந்த அப்புறம் ஆயில்ஸு, இது ஃபுல்லாகவே கொஞ்சம் சர்டிஃபிகேட், அப்புறம் இது ஹெர்பல் ஐட்டம் ஃபுல்லாக இந்த பேக்கில் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் இருக்கும். இந்த பேக் ஃபுல்லாக வந்து மேக்கப் போடக்கூடிய ப்ரைடல் ஒர்க்குக்கு போடக்கூடியது. அப்புறம் ப்ரைடல் இந்த ஜுவல் செட்டு, இதில் கொஞ்சம் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பாக்ஸ் கொஞ்சம் பிஞ்சு போச்சு, அன்ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் அதுக்குள்ளது அப்படியே இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் ஹெர்பல் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ரோஸ்மெரிஸ், இது எல்லாமே இந்த ரேக்கில் ஃபுல்லாகவே நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடியது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். ஓகேவா? அப்புறம் இது வந்து அவளோட பெட்டு, அது இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இதில் ஃபுல்லாக வந்து ஷாம்பூஸ் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அப்படியே கீழே 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 எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கும். இதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி நான் ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட். இப்போது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட லிப் பாம் ரெடி பண்ணேன். ஸோ அந்த இது எல்லாமே இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிடுவேன். இந்த ஆயில்ஸ் எல்லாமே கீழேயே வச்சுருப்பேன். இந்த இடத்துல உட்காந்து தான் நான் வந்துட்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணுவேன். ஸோ அங்கே சோப்பு மோல்டு இருக்குது, அங்கே கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பாக்ஸஸ்குள்ளே இதில் பார்த்திங்க அப்படின்னா சோப்பு மோல்டு அந்த மாதிரி தெரியுதா? ஸோ அந்த மாதிரி இதில் பிளெண்டர் போட்டு வச்சுருக்கேன். அண்டு இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா சோப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சுருக்கேன் இந்த பெட்டுக்கு கீழே. ஓகேவா? அதுக்கு மேலே நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே அப்படியே 1 by 1 இருக்கும். ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இதுலேருந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவையோ அதை எல்லாமே இங்கே எடுத்து வச்சுப்பேன். இந்த ஸ்பேஸில் எடுத்து வச்சுட்டு இங்கே வச்சு தான் ரெடி பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா அது இந்த ஸ்பேஸாக மட்டும்தான் இருக்கும். இங்கே இல்லைன்னா இங்கே வந்துட்டு இந்த குட்டி லைட் இருக்கா, இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பெட்டு. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட அரண்மனை, குட்டி அரண்மனை. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து இங்கேருந்து பார்த்தா நம்மளோட கார்டன் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆளுன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம இந்த இடத்துல அதே மாதிரி இந்த மாதிரி இருந்தால் தான் இந்த பியூட்டிஷியன் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்றத வந்து ஒரு மைண்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எண்ணம் மட்டும் இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்துருங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்காகவே தான் மெயினாக இந்த வீடியோ வந்துட்டு நான் போடுறேன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. என்னோடய வீடு எப்படி இருந்தது, இதை இன்னும் எப்படிலாம் மாற்றலான்ட்டு உங்களோட ஐடியா வந்துட்டு கொடுங்க. எனக்கு இப்போதைக்கு இதை எதுவும் மாற்ற வேண்டாம். புது வீடு கட்டிகிட்ருக்கோம். சீக்கிரமாகவே புது வீட்டில் இருந்து நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஹோம் டூர் வந்து போடுவேன் கம்மிங் சூன். சரிங்களா? ஸோ எனிவே கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். டாடா.